வாழ்க்கையை பற்றிய நம்முடைய எண்ணம் என்ன? அந்த வாழ்க்கை என்பது அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்று போலானதா அல்லது வெவ்வேறானதா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தனித்தன்மை வாய்ந்ததா அல்லது ஒவ்வொன்றும் வித்தியாசமானதா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னுடைய எண்ணத்தை நான் கவனிக்கின்றேன். என்னுடைய எண்ணமானது நாளைய வாழ்க்கையை பற்றி எப்படி வாழ வேண்டும், இன்றைய வாழ்க்கையில் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ இது வல்லாத வேறு வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் படைக்கப்பட்டிருக்கிறது. யாரொருவரும் தங்களுடைய இன்றைய நாளை பற்றி கவலை கொள்வதில்லை. நாளைய வாழ்க்கையை பற்றி தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் மீது, தேவைகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய தேவையும் நிச்சயமாக வித்தியாசமானது. என்னுடைய தேவையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 300 பேர் அவர்களுடைய தேவைகளும் வித்தியாசமானது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே அந்த தேவைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சனத்திற்கு மறுச்சனம் வித்தியாசமானது. ஒன்றைப் போல் அடுத்த மூச்சு கிடையாது. அடுத்த மூச்சில் வித்தியாசமான என்னுடைய தேவைகள் இன்னும் அழகாக இருக்கின்றன. ஒவ்வொரு எண்ணமும் அழகானதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மேலான எண்ணங்களாக இருக்கின்றன. எண்ணத்தை நாம் பார்க்க முடியாது. மேன்மையான எண்ணங்கள் வேண்டும் என்று கூறும்பொழுது இன்னும் அதற்கப்பால் மறைவானதற்கும் மேலாக நான் என்னுடைய எண்ணத்தை கொண்டிருக்கின்றேன். எத்தனை காலம் என்னுடைய நன்மைகள் எனக்காக விளங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் எனக்கு வேண்டும். இன்னும் நான் வாழக்கூடிய என்னுடைய குடும்பத்தாரிடத்தே அந்த நன்மைகள், அந்த சுகங்கள் வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த விருப்பம் உணர்வாக இருக்கின்றதை தவிர அது வடிவம் பெற்ற ஒரு சூழ்நிலையாக இல்லை. விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக நாளைய வாழ்க்கையினுடைய தேவையாகவும் திசையாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திசையின்பால் நீங்கள் திரும்புவதாக இருக்கின்றீர்கள். அந்த திசை எங்கிருந்து? என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கான ஒரு திசையை அறிவிக்கின்றது. அந்த திசையை நான் அறிபவன் இல்லை. எந்த திசையிலிருந்து எனக்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த திசையின்பால் நான் திரும்புவனாக இருக்கின்றேன். அப்படி திரும்பினால் தவிர உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப்போவதில்லை. என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு அழகான செய்தியும் மறைவானவை. அவற்றிற்கு இன்னும் உருவம் அமைக்கப்படவில்லை. அவை இன்னும் படைப்புகளாக மாறவில்லை. வெளிப்படையான உருவத்தை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறவில்லை. அப்படியானால் நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய விருப்பங்களை நோக்கி நான் செல்ல வேண்டும். ஆனால் நான் செல்வதோ படைக்கப்பட்ட பொருள்களை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இறைவன் படைத்த பொருள்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன கிடையாது. மனிதன் அச்சடித்த நோட்டுகளை, மனிதன் கண்டுபிடித்த இந்த உலகத்தின் அலங்கார பொருட்களை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு பொருளிலும் உங்களுக்கு உயிரோட்டம் வேண்டும். உயிரோட்டம் இல்லாத பொருள்கள் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும். உங்களுக்கு அது மிக மோசமான நிலையை கொண்டு வரும். ஜடங்களோடு வாழ முடியாது, பிணங்களோடு வாழ முடியாது. நீங்கள் கண்டுபிடித்த ஒவ்வொரு பொருளும் உயிரோட்டம் இல்லாதது. ஆக அது உங்களுடைய உயிருக்கு பாதகமாக அமையும். உங்களுடைய உயிரானது உள்ளத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உள்ளத்தில் சுகமான உணர்வுகள் இருக்குமானால் உயிர் வாழ விரும்பக்கூடிய அந்த ஒரு விருப்பம் உங்களுக்கு அமைக்கப்படுகின்றது. உள்ளத்தில் சுகமில்லை என்றால் விரக்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று இருக்கின்றது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது என்று இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் உறுதியாகி இன்னும் அது தெளிவாக்கப்பட்டு அந்த சூழ்நிலை ஏற்படுமானால், என் உள்ளத்திற்கு பொருந்தாத என்னுடைய வாழ்க்கை அமையுமானால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும், உள்ளத்திற்கு பொருத்தமானதாக. அவ்விதமாக இல்லை என்றால் நான் வாழ விரும்பவில்லை. இந்த இரண்டில் அழகான சொல் எது? என்னுடைய உள்ளத்திற்கு பொருத்தமாக என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதா, அல்லது நான் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதா? நிச்சயமாக முதலாவதை நான் விரும்புகின்றேன். எனக்காக என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும்.
மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றேன். வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் அடிப்படை. நம்பிக்கை இல்லாமல் இன்றே இந்த பொழுதே நம்முடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது. நம்பிக்கையை அந்த இறைவன் உங்களுக்காக தன் புறமிருந்து ஒரு செய்தியாக அறிவிக்கும் பொழுது அப்பொழுதே படைக்கின்றான். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை அமைத்து கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். அத்தியாயம் 10 வசனம் 31. வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுடைய அழகான தேவைகளை உங்களுக்காக இறக்கிக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய இறைவன். அது உங்களுடைய திசையை நிர்ணயிக்கின்றது, எதன்பால் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று. அறிமுகமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும், அழகானதாக இருக்கின்றது. நான் பார்க்காத ஒரு வாழ்க்கை, அந்த அழகு என்பது உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றதை தவிர பொருளின் அடிப்படையில் கிடையாது. என்னுடைய சொந்த வாழ்க்கை முதலில் முக்கியம், அதன் பிறகு மற்றவருடைய வாழ்க்கை முக்கியம். எனக்கு என்னுடைய குடும்பத்தை பிடிக்கும், என்னுடைய பிள்ளைகளை பிடிக்கும், என்னுடைய தொழில் பிடிக்கும், என்னுடைய சம்பாத்தியம் பிடிக்கும். மனதில் ஒரு வேதனை இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இந்த வேதனை தாங்கவே முடியவில்லை. உடலுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுடைய தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களை சுற்றிலும் நீங்கள் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்த அழகான பொருள்களும் சூழ்நிலைகளும் இருக்கின்றன. மனதில் ஒரு வேதனை. இப்பொழுது இவை அனைத்தையும் நாம் அனுபவிக்க முடியுமா? அவ்வளவு அழகையும் அனுபவிக்க முடியுமா? உங்களுடைய நகரம் முழுமையும் விழாக்கோலம் போட்டுவிட்டது. எங்கு பார்த்தாலும் வேடிக்கை, விளையாட்டுக்கள், கேளிக்கைகள். இவற்றில் ஏதேனும் ஒன்றை உங்களால் ரசிக்க முடியுமா? உங்களுடைய மனதில் ஒரு வேதனை ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக சாத்தியமில்லை. அப்படி என்றால் அவ்வளவும் உங்களுடைய மனதில் இருக்கின்றது. மறைவான அந்த சுகம் உங்களுக்கு கிடைத்தால் தவிர உலகமே ஸ்தம்பித்து விட்டது. உலகத்தில் எந்த ஒரு பொருளும் பிடிக்கவில்லை, என்னுடைய குடும்பம் பிடிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் மன வேதனையாக இருக்கும்போது அவளை கவனிக்க முடியாது. அவர்களை பார்த்தாலும் எனக்கு இன்னும் மனம் அதிகமாக வேதனைப்படும், என் நிலைமை எப்படி இருக்கிறது என்று. முதலில் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய சுகத்தின் காரணமாக பிறரும் சுகமாக விளங்குவார்கள். உங்களுடைய சுகவீனத்தின் காரணமாக உங்களை சுற்றிலும் எவ்வளவு சுகம் இருந்தாலும் சரி, அவற்றை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சுகத்தை கொண்டு பிறருக்கு அந்த சுகம் பரவும். அது உணர்வின் அடிப்படையில். நான் இங்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சுகத்திற்கு என் இறைவன்தான் காரணம். இதனை நான் என் கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் என் மனதிற்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியாது. என் உள்ளத்தில் நான் என் திசையை இறைவன் பக்கம் திருப்பினால் தவிர, எங்கிருந்து எனக்கு உணர்வாக நாளைய வாழ்க்கை பற்றி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதன் அளவில் என்னுடைய உள்ளம் திரும்பினால் தவிர அவனிடமிருந்து உதவி இல்லை. அவனிடமிருந்து உதவி பெற்றால் தவிர உங்களுக்காக அவன் விதைத்த அந்த எண்ணம் உங்களுக்கு உருவம் பெறாது, படைக்கப்படாது. ஒட்டுமொத்த சூழ்நிலைகளில் அந்த படைப்பு அமைய வேண்டும், உயிரோட்டம் மிக்கதாக அமைய வேண்டும். அது உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும். அந்த உயிரோட்டம் உணர்விலிருந்து ஆரம்பமாகின்றது. சுகமான உணர்வுகளை கொண்டு நான் வாடும் பொழுது அந்த உயிரோட்டத்திற்கு பாதிப்பில்லை. கலங்கப்பட்டதும் தீட்டுப்பட்டதும் பெருமையை கொண்டும் பொறாமையை கொண்டும் அங்கலாய்த்து கொண்டும் என்னுடைய உணர்வுகள் எனக்கு வாட வழியில்லை என்ற அந்த அளவுக்கு போய்விடும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை தடம் புரண்டு விட்டது. எந்த ஒரு காரியத்திலும் நான் ஈடுபட முடியாது. எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் சரி, அதில் எனக்கு குழப்பங்களும் வேதனைகளும் மிஞ்சும். நான் என் வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று கூறும்பொழுது திசையை ஒட்டுமொத்தமாக என்னுடைய மூளையின் பக்கம் திரும்பிவிட்டது. என்னுடைய அறிவு எவற்றையெல்லாம் பொருள்களாக கற்று வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதுதான் வாழ்க்கை என்று. ஆனால் சற்று முன்பாக பார்த்தோம், இந்த என்னுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை செல்லுமானால் உலகமே எனக்கு வேண்டாம். என்னுடைய குடும்பம் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாசமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வேதனை சுகமானால் தவிர அவர்களிடம் எனக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, சுகமும் இல்லை. என் புறத்திலிருந்து அவர்களுக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. அவர்களுக்கு நான் பாரமாக இருப்பேன், எனக்கு அவர்கள் பாரமாக இருப்பார்கள். உள்ளம் என்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து உங்களுடைய உயிரோட்டம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் உயிர் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விருப்பத்திற்கு மேலாக வாருங்கள். நான் உள்ளத்தால் வாழ வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகங்களில் நான் வாழ வேண்டும். அந்த சுகங்களில் வாழ்ந்தால் தவிர எனக்கு நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கை கிடையாது. அந்த உயிரோட்டம் இல்லாத வாழ்க்கையில் வேதனைகள் மிஞ்சும். அந்த வேதனைகளுக்கு முன்பாக உள்ளத்தில் வேதனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த உள்ளத்தின் வேதனையாவது முதலில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை, எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த நன்மை,
நான் விரும்பக்கூடிய அந்த நன்மை நாளைய வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற அந்த சந்தேகம் என்னை தீண்டக்கூடாது. உங்களுடைய அறிவை கொண்டு அது என்ன ஏது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது வேண்டும் என்று. நீங்கள் அதனை பார்ப்பதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் விரும்பிவிட்டீர்கள். உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கை உள்ளத்தாலும் உடலாலும் சுகமிக்க, ஒன்றுக்கொன்று ஒருமித்த சுகத்தையும் ஒன்று மற்ற சுகத்தை அதிகரிப்பதாகவும் அமைய வேண்டும். இதில் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு முடியுமாங்க? பொருள் அடிப்படையில் நீங்கள் அமைத்துவிட்டு இந்த மாதிரி வாழ்க்கை என்று கூற முடியுமா? அல்லது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு இந்த மாதிரி வாழ்க்கை என்று கூற முடியுமா? இந்த உலகமானது தனி உலகம். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 10 வசனம் 31. வானங்களிலிருந்து உணர்வு உங்களுக்காக அமைக்கப்படுகின்றது. அந்த உணர்வு காற்றின் மூலமாக செய்திகளாக அறிவிக்கப்படுகின்றன. அந்த செய்தி என்னுடைய ஆன்மாவில் இறங்குகின்றது. அந்த ஆன்மா இறைவனுடைய மாபெரும் செய்தியை அது கிரகிக்கக்கூடியதாகவும் பின்னர் அது உங்களுடைய உள்ளத்திற்கு இதுதான் இறைவனுடைய வாக்கு உங்கள் மீது என்று உங்களுடைய உள்ளத்திற்கு அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. உங்களுடைய மனதிற்கு எவையெல்லாம் அறிவிக்கப்படுகின்றதோ மறைவான செய்திகளாக, மனம் மறைவானது, அது வெளிப்படையான பொருள் அல்ல. மனதை கொண்டுதான் நீங்கள் வாழ்கின்றீர்கள், உங்கள் உடலை கொண்டல்ல, உங்களுடைய குடும்பத்தை கொண்டல்ல, உங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டல்ல, நீங்கள் வசிக்கும் வீடுகளில் அல்ல. மனம் வேதனைப்பட்டு விட்டால் வீடுகளில் வாழ பிடிக்கவில்லை, ரோட்டுக்கு வந்துவிடுவேன், வீதிகளில் நான் அடைந்து கொண்டிருப்பேன், எங்கு செல்வது என்று தெரியாமல் வீடுகளுக்குள் புக மனமில்லை. அந்த மனதை நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்க வேண்டும். அமைதியாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் நீங்கள் தங்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருளை நாடுங்கள். அவன் அருள் உங்களுக்காக விதிக்கப்பட்டு விட்டது. உள்ளத்தாலும் உணர்வாலும் உடலாலும் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும், பொருள்களால் அல்ல. அந்த பொருள்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக படைக்கப்படும். படைக்கப்பட்ட பொருள் உங்களுக்காக பிரத்யேகமாக உங்களுடைய உணர்வுக்குரியதாக மாறும். நிச்சயமாக உங்களுடைய தேவைகளில் உங்களுக்கு நன்மையை கூட்டுபவனும் அந்த நன்மையை குறைப்பவனும் உங்களுடைய இறைவன் தான். எந்த அளவுக்கு சந்தேகமில்லாமல் நீங்கள் நம்புகின்றீர்களோ அது வாழ்க்கை. எந்த அளவுக்கு உங்களுடைய படைக்கப்பட்ட பொருள்களிலிருந்து நீங்கள் வாழ்வீர்களோ நிச்சயமாக வாழ்க்கை இல்லை. தெளிவாக உங்களுக்காக விளக்கம் பெறுகின்றது, நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காக. நீங்கள் பொருள்களாக வைத்துக் கொண்டிருக்கூடிய உங்களுடைய அறிவு அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும். நான் என்னுடைய சிந்தையை என்னுடைய யோசனைகளின் பக்கமும் என்னுடைய ஆராய்ச்சிகளின் பக்கமும் என்னுடைய கற்பனைகளின் பக்கமும் நான் திரும்புகின்றேன். நம்முடைய அறிவு எல்லாம் பொருள்களின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கிற உயிரோட்டம் தெரியாது. ஆனால் அது அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். என் கண் முன்பாக ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நான் படைத்த ஒவ்வொரு பொருளும் உயிரோட்டமே இல்லாதது, ஏற்கனவே அழிந்துவிட்டது. என்னுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எனக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றன. நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை படிக்கின்றேன், புத்தகத்தை படிக்கின்றேன். புத்தகம், பிரிண்டிங், அதிலுள்ள மை, அதிலுள்ள பக்கங்கள், தாள்கள், இன்னும் பைண்டிங் எல்லாம் உங்களுடைய அறிவு. ஆனால் படிப்பதை உணர்ந்து கொள்வதற்கு இங்கு இறைவனுடைய உதவி வேண்டும். படித்து விட்டேன், பிறகு சம்பாதிக்க முடியுமா? தெரியாது. நீங்கள் சம்பாதிக்க முடியுமா அல்லது பிறரிடம் நீங்கள் வேலை கேட்டு சம்பாதிப்பீர்களா? உங்களுடைய படிப்பு உங்களுக்கு உதவ வேண்டுமா அல்லது அது பிறருக்கு உதவ வேண்டுமா? உங்களுக்கே உதவாதது பிறருக்கு எப்படி உதவும்? உங்களுடைய ஏற்றுச்சிறைக்காய் அவ்வளவும். நீங்கள் படித்து விட்டீர்கள், கிராஜுவேட் ஆயாச்சு, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தாச்சு, இன்னும் ஸ்பெஷலைசேஷன் முடித்தாச்சு. உங்களுக்கு ஒரு நோயை குணமாக்க முடியாது. ஒரு சாதாரண ஜுரத்திற்கு பன்றி காய்ச்சல், எலிக்காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், மனுஷன் காய்ச்சல் மட்டும் கிடையாது. மனுஷனுக்கு காய்ச்சல் வராது. நாம் மிருகங்களாக மாறிவிட்டதன் காரணமாக இவ்வளவு காய்ச்சல் வருகின்றது. ஒரே ஒரு ஃப்ளூ காய்ச்சல், இதை குணமாக்க முடியாத சூழ்நிலையில் இத்தனை காய்ச்சல் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக குணமாக்க முடியவில்லை. இது பொது வியாதி, நாங்கள் மருந்தை கண்டுபிடித்து விடுவோம், எங்களோட இருங்கள், வேறு எங்கேயும் சென்றுவிட வேண்டாம். உண்மை நிலை இத்தனை காய்ச்சல் கிடையாது. ஒரே ஒரு காய்ச்சல், உலகம் தோன்றினால் முதலாக ஃப்ளூ காய்ச்சல், சளி, ஜுரம், அவ்வளவுதான். அதனை குணமாக்க அவர்களுக்கு வழியில்லை என்று அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். முன்பெல்லாம் 50-60 வருடங்களுக்கு முன்பெல்லாம் யாருக்காவது ஜுரம் வந்துவிட்டால் எல்லோரும் பார்க்க போய்விடுவார்கள். பிழைப்பானா மாட்டான தெரியாது, பிழைச்சி வந்தால் மறுபிழைப்பு. அப்படி இன்றைக்கி அதே சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஜுரம் வந்துட்டால் போதும், அது பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு தெரியாது, போய் பார்த்துட்டு வந்தது நல்லது. அந்த அடிப்படையாக ஆகிவிட்டது. நாம் படித்து விட்டோம். அந்த படிப்பு சுரைக்காய், அந்த ஏற்றின்ற சுரைக்காய் கறிக்கு உதவாது. இப்பொழுது நான் அறிகின்றேன், இந்த படிப்பு நிர்மூலமாகிவிட்டது, இந்த படிப்பு சூன்யமாகிவிட்டது. சொந்த செலவில் சூன்யம் வைத்துக் கொள்வது இதுதான் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு.
எந்த ஒன்றுக்காவது உயிரோட்டம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். உயிரோட்டம் உள்ள பொருள்கள் உங்களுக்கு உணர்வை அளிக்க வேண்டும். நான் மனசு திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்லுவேன், வயிறு பொறுக்க சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேன். மனசுக்கு திருப்தியாக உண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்படியா என்றால் அந்த உணவானது உங்களுடைய மனதுக்கு உணர்வூட்டக்கூடியதாகவும் மனதிற்கு சுகமளிக்கக்கூடியதாகவும் விதமாகவும் இருக்க வேண்டும். மனதிலிருந்து உயிரோட்டம், உயிரோட்டத்திலிருந்து உங்களுடைய உடல் உறுப்புகளின் விளைச்சல்கள், உங்களுடைய உடல் உறுப்புகளின் சுகங்கள், அந்த சுகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறை ஆற்றல் மிக்க ஒரு செய்தி உங்களுக்காக இருக்கின்றது. அது நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நாளைய வாழ்க்கை என்பது ஹியர் ஆஃப்டர், இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பொழுதிலிருந்து இனி வரக்கூடிய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை, இந்த மறு வாழ்க்கையை அவர்கள் நம்புவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சுகத்தை அனுபவித்துவிட்டால் அதற்கு அடுத்தது அதை விட அதிகமானது வேண்டுமே தவிர அதே சுகமோ அல்லது அதுக்கு கீழானதையோ நாம் விரும்ப மாட்டோம். இந்த விருப்பத்தை உங்களுக்காக அமைத்திருப்பவன் உங்களுடைய இறைவன் தான். நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எப்பொழுது நாம் நம்முடைய இறுதித்தை முடிவிட்டோமோ அன்றிலிருந்து நமக்கு இரக்கம் ஏற்படும். பிறர் நம்மை பார்த்து இறக்கப்படக்கூடிய அளவுக்கு, ஒருவர் மற்றவரை பார்த்து இறக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருமே நீங்கள் சந்தித்து கொண்டால் ஒரே கஷ்டமாக இருக்கிறது, கவலையாக இருக்கின்றது. எந்திரத்தனமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எதன் காரணமாக? நான் ஜடமாக ஆகிவிட்டேன். என் மூளையை நம்பியதன் காரணமாக. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அறிவு, அல்லது நான் படைத்த பொருள்களை எங்கு அது உயிரோட்டமே இல்லையோ அந்த அனைத்து கண்டுபிடிப்புகளையும் நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக என்னுடைய வாழ்க்கையானது ஒரு இயந்திரத்தனமாக அமைந்துவிட்டது, என்னுடைய உள்ளம் செத்துவிட்டது என்பது பொருள். அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு உணர்வையும் நான் நாளைய வாழ்க்கைக்கு எனக்காக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அவ்விதமாக அல்ல, எனக்காக அந்த இறைவன் படைக்க வேண்டும் என்று இன்று முதலாக ஆசைப்படுங்கள். நீங்கள் உயிரோட்டத்தை படைப்பவர்கள் இல்லை. நாளைக்கு நீங்கள் உயிர் வாழ வேண்டியவர்கள். அந்த உயிர் வாழ்க்கை உணர்வுடன் அமைய வேண்டும், சுகமாக அமைய வேண்டும் என்றால் இறைவன் பக்கம் திரும்புங்கள். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு இந்த உணர்வூட்டக்கூடிய அழகான வாழ்க்கையை உங்களுக்கு அமைக்கக்கூடிய அந்த தேவையை அமைத்தவனும் சிந்தித்து உணர்ந்தால் தவிர இது விளங்காது என்ற அந்த அடிப்படையை கொண்டு உங்களுக்கு எப்பொழுது தெளிவாக்கி கொண்டிருப்போம் உங்கள் இறைவன் தான். இது ஒரு பெரும் தியானம். ஒவ்வொரு எண்ணத்தையும் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கேளுங்கள். தியானம் ஆரம்பமாகின்றது. தியானத்தில் தெளிவு பிறக்க வேண்டும். நினைவு கூறுங்கள், ஒவ்வொரு அழகான சொல்லும் என் இறைவனிடமிருந்து எனக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றல். இறைவன் மகாசக்தி என்பது உண்மையானால் அவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி அதே இறை ஆற்றல் மிக்கது. இது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும். அதுதான் உங்களுடைய விருப்பமாக அமைந்திருக்கின்றது. அந்த விருப்பம் நிகழ்ந்தே தீர வேண்டும். நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா போகட்டுங்கிற அடிப்படையில் விடக்கூடியதல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பி அங்கு என்ன இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கின்றானோ அந்த சத்தியம் எனக்கு வேண்டியே வேண்டும் என்ற அந்த உணர்வை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ள வேண்டும். இது வேண்டுதலுக்கான அடிப்படை. வேண்டுதலின் மீது நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை நேரடியாக இறைவனிடம் திரும்புகின்றது. பார்க்கக்கூடிய பொருள்கள் வேண்டும் என்று நம்புங்கள். இறைவனை விட்டும் விலகிவிட்டது. உங்களுக்காக உயிரோட்டமுள்ள படைப்புகள் வேண்டுமா, அல்லது உயிரோட்டம் இல்லாத ஜடமாக இருக்கக்கூடிய சுகப்பொருள்கள் என்று நீங்கள் கற்பனையில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அது நிகழ வேண்டுமா? உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். எனக்கு உயிரோட்டம் உள்ளதும் அழகானதும் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளில் ஒவ்வொரு புது புது அனுபவங்களில் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். அந்த வாழ்க்கை நமக்காக அனுமதிக்கப்பட்டு விட்டதாகும். உங்களுக்கு விதிக்கப்பட்டுவிட்ட ஒன்று இறைவனுடைய வாக்கு. நிச்சயமாக அவன் தன் வாக்குறுதியில் மீறாதவன். உங்களுடைய அறிவு எனும் உபயோகமற்ற பாதையை விட்டும் நாம் இன்று உயிரோட்டமிக்க படைப்பாக இறைவன் எனக்காக அமைக்க இருக்கக்கூடிய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன். உள்ளம் தெய்வத்தினுடைய, இறைவனுடைய, மகாசக்தியினுடைய மாபெரும் ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய வாக்காக அமைந்திருக்கின்றது. இது ஆசீர்வாதம். உங்களுக்கு இந்த செய்தி வேண்டுமா, அல்லது கடவுள் என்ற உருவம் வேண்டுமா? உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது ஒரு கேள்வி. உருவம் கிடையாது, உருவத்தை பார்க்க முடியாது. முடிந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதற்கு உருவம் அமையுங்கள். இதுதான் மனசு என்று.
அதை படைத்த இறைவனையா நீங்கள் உருவத்தை கொண்டு நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று கூறுகின்றீர்கள்? அப்படி என்றால் நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகமான செய்திகள் வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, ஏன்? என்ன ஏது என்று தெரியாது, ஏன்? எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது, இப்பொழுது முதலில் சுகமாகுங்கள் என்ற அந்த எண்ணம் உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது. திசையின் பக்கம் திரும்புங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் எங்கிருந்து பிறந்ததோ அந்த திசையின் பக்கம் திரும்புங்கள். டாக்டர்களிடம் செல்கின்றீர்கள், சுகமாகாது, அந்த திசையின் பக்கம் திரும்புகின்றீர்கள். அறிவு, உலகத்தினுடைய அறிவு, பொருள்களுடைய அறிவு, எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத, படைக்க தெரியாத இந்த மக்களிடம் திரும்புகின்றீர்கள். படைப்பாளனை விட்டுவிட்டு இன்றும் படைக்கப்படுவதற்காக உங்களுக்கான அழகான செய்தி. இந்த செய்தியை அவர்கள் புரிந்து கொள்பவர்கள் இல்லை. மாறாக அவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கூறும்பொழுது நயவஞ்சகர்கள் என்பதை அறிவதற்கு இறைவன் அங்கு உள்ளத்தில் அமைத்திருக்கின்றான். தெளிவாக பிரித்தறியுங்கள். உங்களுக்கு உதவுபவர்கள் யார், பொய்யர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார், உங்களுடைய சுகங்களை உங்களுக்கு நிராகரிப்பவர்கள் யார், உங்களுடைய உயிரோடு விளையாடுபவர்கள் யார், உயிரை படைப்பவன் யார், இதனை நீங்கள் தெளிவாக உங்களுடைய இருதயத்தில் பிரித்து அறிந்து அதன் காரணமாக உணர்வு பெறுங்கள். தியானத்தினுடைய பகுதி. தியானத்தில் நான் சத்தியத்தை அறிகின்றேன். தியானத்தில் நான் என்னை மறப்பது ஊர் உலக மக்கள் உங்களுக்காக கற்பித்துக் கொண்டிருப்பது. தியானத்தில் நான் சத்தியத்தை அறிகின்றேன். அந்த சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு சுகத்தை அளிக்கும் என்று நம்புகின்றேன். நம்பிக்கையும் அதிகரிக்கின்றது. இதுவரையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சுகமான வாழ்க்கை அனைத்தும் இந்த இறை ஆற்றலிலிருந்து பிறந்தது என்ற நன்றி உணர்வோடு நம்பிக்கையை நான் உறுதி செய்கின்றேன். இந்த உறுதியின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய இறை உணர்வு உங்களுக்கு உங்களுடைய செவிப்புலனை கொடுத்து கொண்டிருக்கின்றது. செவிகளில் கேட்பது உள்ளத்தில் புலனாய்வாக அமைந்து அது எது சரி தவறு உண்மைதானே என்று கூறக்கூடிய அந்த செவிப்புலனை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. மறைவானவற்றின் பக்கம் திரும்பினால் தவிர புலன்கள் வேலை செய்யாது. தியானத்தில் சத்தியத்தையும் அது எங்கிருந்து வந்தது என்ற அந்த சத்தியத்தின் திசையையும் அதனுடைய மூலத்தையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனிடமிருந்து. இறைவன் எங்கிருக்கின்றான்? என்னோடு இருக்கின்றான். அவனுடைய வாக்கு உங்களோடு இருக்கும் பொழுது அவனுடைய ஆற்றல் உங்களோடு இருக்கின்றது. இறைவனை ஆற்றலாக பார்ப்போமா, இறைவனை உருவமாக பார்ப்போமா? யாரேனும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் செய்தால் ஆசீர்வாதம் வேண்டுமே தவிர அந்த ஆடையும் கூட்டிகிட்டு போக முடியாது. இவ்விதமாகவே இறைவன் மாபெரும் சக்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் அமைந்திருக்கின்றது. இது வேண்டுமா, உருவம் வேண்டுமா? உருவம் வேண்டுமென்றால் உங்களுடைய கற்பனைகள் போதும். நீங்கள் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாதையை மாறிவிட்டது. அந்த கற்பனை செய்யக்கூடிய அந்த உருவம் அதற்கு நீங்கள் உயிர் கொடுக்க முடியாது. நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. இருந்த போதிலும் கண்கள், காது, மூக்கு என்று வைப்போம். அது பேசாது, கேட்காது, பார்க்காது. பிறகு அதை படைத்தவன் நான் தான். அந்த உருவங்களுக்கு இறைவன் நான் தான். எனக்கு இறைவன் யார் என்ற கேள்வி வந்துவிடும். இல்லை, நீங்கள் இறைவன் இல்லை, இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அவனை நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள். மிக பெரும் பாவம் அந்த கற்பனை. உங்களுக்கு உங்களுடைய பரிதாபமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் பார்க்க முடியாத மாபெரும் அமைப்பு, இறைவனுடைய ஆற்றலை, ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதனை விரும்பக்கூடிய, அது நிகழ்ந்ததான் வாழ்க்கை. அப்படி இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை இல்லை என்பதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டன. உடலில் நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த நோய்கள் நிச்சயமாக தீர்க்கப்பட முடியாத நோய். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய பரம்பரைகளுக்கும் அந்த நோய் வரும். ஏனென்றால் நீங்கள் தான் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்றீர்கள். அதே எண்ணத்தை கொண்டு, அதே தடுமாற்றத்தை கொண்டு சத்தியத்தை விட்டுவிட்டு அசத்தியத்தின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. இதில் எனக்கு எந்த விதமான சுகமும் கிடையாது. நான் விரும்புவது மாயையும் சூன்யத்தையும் தவிர இல்லை. அந்த நாள் வரும்பொழுது என் மனதை நான் விட்டுவிடுவேன். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இந்த நீங்கள் உங்களுடைய செவிப்புலன்களின் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்கு செவிப்புலன்களையும் பின்னர் அது உங்கள் முன்பாக உருவாகி இருக்கும் பொழுது அகப்பார்வையில் நீங்கள் அந்த அழகை ரசிக்கின்றீர்கள், புறப்பார்வையில் இல்லை. அகம் என்ற ஒன்று இன்று உங்களுக்கு புதுப்பிக்கப்படுகின்றது. உணர்வதும் அறிவதும் சத்தியத்தை ஏற்பதும் உறுதி கொள்வதும் நம்பிக்கையும் உணர்வின் அடிப்படையில். என்னுடைய உணர்வு என்னுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த உள்ளத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை கொடுக்கின்றது, விருப்பத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய உடல் அல்ல, உங்களுடைய உடலில் 5 புலன்களும் அது உங்களுடைய அகத்திற்கு உணர்வூட்டக்கூடியதாக, உயிரோட்டக்கூடியதாக இருக்கின்றது.
ஒவ்வொன்றிலும் புலன்கள் இருக்கின்றன. புலனாய்வு உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. தீர்க்கமாக சிந்தித்து எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்பதை, எது அழகானது எது பொய்யானது என்பதையும், எது உண்மையானது எது சூனியம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு, உங்களுடைய படிப்பு அவ்வளவு சூனியம், ஜடம், படைக்காது. ஆனால் நீங்களோ படைக்கப்பட இருக்கக்கூடிய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி இரண்டும் பொருந்தி வரும்? எங்கு நாம் திருப்பப்பட்டு விட்டோம்? நாம் நம்முடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அறிவு எல்லாமே படைக்கப்பட்ட பொருள்களை ஆராய்வதில் இருக்கின்றது. அந்த படைக்கப்பட்ட பொருள்கள் ஒவ்வொன்றுமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எங்கு ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்கின்றது, அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியில் முடியும். இந்த பொருளை நான் ஆராய்கின்றேன். ஆராய்ந்து வந்திருக்கும் பொழுது அதனுடைய போக்கு அழிந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அறிவு கடைசியில் தரைமட்டமாகி விடுகின்றது. அழிவுக்கான பாதையை உங்களுடைய ஆராய்ச்சி, இது செவிப்புலன்களுக்கு உங்களுக்கு புரிய வேண்டும். உங்களுடைய ஆராய்ச்சிகள் அவ்வளவும் பார்க்கக்கூடிய பொருள்களில் ஆரம்பிப்பது தானே. ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது தானே இறுதியில். அதனைத் தொடர்ந்து நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது, மடிந்து வரும்போது என்னுடைய அறிவு எங்கு சென்று விடுகிறது என்றால் புதைகுடிகளில் மண்ணோடு மண்ணாக போகின்றது. சூனியத்தை நான் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கின்றேன் புத்தகங்களை படிப்பதன் காரணமாக. அகம் என்ற புத்தகம் இருக்கின்றது, அதனை நீங்கள் திறங்கள். அங்கு சுகம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதனை நீங்கள் விரும்புங்கள். அதனை அமைத்தவன் இறைவன், பார்க்க முடியாத மாபெரும் அருள் பொக்கிஷன். அந்த பொக்கிஷன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய கைகால்களையும் மூளையும் உபயோகித்துக் கொண்டு நீங்கள் வீதிகளில் திரிகின்றீர்களா, அல்லது உங்களுடைய புலன்களை கொண்டு, நான் அமைத்திருக்கூடிய அந்த புலன்களில் கொண்டு சத்தியத்தை அறிந்து உண்மை எனக்கு வேண்டும், உயிரோட்டம் வேண்டும், படைக்கப்பட வேண்டும், சுகமாக அழகாக என்றென்றும் உயர்ந்தோங்கக்கூடிய அந்த மறுபடைப்பு எனக்கு வேண்டும், இப்பொழுது உள்ள படைப்பை போன்றது அல்ல, என்றென்றும் என்னுடைய சுகம் என்னை விட்டு நீங்கக்கூடாது, உங்களுடைய மனதில் இருக்கிறது. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். பிறகு நீங்கள் எங்கு திருப்பப்படுகின்றீர்கள்? எப்படி உங்களுடைய அறிவின் பக்கம் சென்றீர்கள்? எப்படி அதனை நீங்கள் மெச்சிக்கொண்டிருக்கின்றீர்கள்? அதுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் மெச்சிக்கொண்டிருக்கிற உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய புத்தகத்திலும். அகம் என்ற புத்தகத்திற்கு அப்பால் இதனில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை, சுகத்தை உங்கள் புத்தகம் நிறைவேற்ற முடியுமா? நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், இது மட்டுமே தான் புத்தகம். உங்களுடைய அகம், அத்தியாயம் 2 வசனம் 2, இது மட்டுமே புத்தகம், இதற்கப்பால் புத்தகம் கிடையாது. இதற்கப்பால் புத்தகம் இருக்குமானால் சத்தியத்தின் பால் வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு பக்கத்தையும் காட்டுங்கள். உங்களுடைய புத்தகங்களிலிருந்து உயிரோட்டம் அளிக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பையும் நீங்கள் காட்டுங்கள். இந்த விதத்தில் உயிரோட்டத்தை படைக்கலாம் என்று. இறைவன் படைப்பாளன், உங்களுக்காக புதிய வாழ்க்கை, நாளைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இருக்கின்றீர்கள். விரும்பத்தான் முடியும். அந்த விருப்பத்திற்கு வழிகாட்டுவோன் யார்? படைப்பாளன் தன்னுடைய படைப்பை காப்பிடிப்பதில்லை. அடுத்த படைப்பு இதைவிட அழகானதும் இதைவிட மேலானதும், உள்ளம் எதை விரும்புகின்றதோ அதை படைப்பவன். இதன்பால் வழிகாட்டக்கூடியவன் யார்? எந்த புத்தகம் வழிகாட்டும்? கூறுங்கள். உங்களுடைய நாளைய வாழ்க்கை சூன்யமாக அமைய வேண்டுமா? நாளைய வாழ்க்கை புது வாழ்க்கையாக, மறு வாழ்க்கையாக, இனி என்றுமே குறைவில்லாத பெரும் பாக்கியங்களோடு, பாக்கியங்கள் சூழ்ந்த ஒளிமிக்க அந்த பாதையில் நீங்கள் அமைய வேண்டுமா? உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். எங்கு நாம் திருப்பப்படுகின்றோம் இப்பொழுது? அத்தியாயம் 10:31. வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணர்விப்பவன் யார்? உங்கள் செவிப்புலன்களின் மீதும் உங்களுடைய பார்வைகளின் மீதும் ஆற்றல் மிக்கவன் யார்? உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளியேற்றுகின்றான். உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளியேற்றுகின்றான். செவிப்புலன்கள் வேலை செய்ய வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? எதற்காக இந்த வசனம் கூறப்பட்டிருக்கிறது? இந்த இடத்தில் செவிப்புலன்கள் வேலை செய்ய வேண்டும் முதலில் குறிவிட்டான். அந்த புலன்கள் வேலை செய்யும் போது இது புரியும். அவன்தான் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளியாக்குகின்றான். அவனே உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளியாக்குகின்றான். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்குள் கேடுகள் இருக்கின்றன. அந்த கேடுகள் உயிரற்றது, ஜடங்கள் எனக்கு விஷமாக இருக்கின்றன. அந்த கேடுகளை உயிருள்ள இந்த ஒரு அமைப்பிலிருந்து வெளியேற்ற போனவன் தான். நீங்கள் அல்ல, உங்களுடைய மருந்துகள் அல்ல. அந்த மருந்துகள் கேடு. இன்னும் அது உயிர் அற்ற நிலையை நான் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வியாதிகளின் காரணமாக அந்த உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகின்றது உங்களுடைய மருந்துகள். அதற்கும் இறைவன் வழிபடுகின்றான். என்னை நம்பும் பொழுது உயிருள்ள ஒரு அமைப்பிலிருந்து உயிரற்றதை வெளியேற்றுகின்றேன். நீங்கள் உங்களுடைய அறிவு சூன்யத்தை நம்பும்போது ஏற்கனவே உயிரற்ற ஜனங்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உயிரை ஒட்டி கொண்டிருக்கின்றது, அதனை வெளியேற்ற போனும் நான் தான். பின்னர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தவணை முழுமையிலும் உயிரற்றவர்களாக, வேதனையில் வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டியிருக்கும்.
உயிர் அற்றதை நீக்குகின்றேன், உயிர் உள்ளதை நீக்குகின்றேன் என்று இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது, தாங்கக்கூடிய சக்தி போய்விடுகின்றது, நம்பிக்கையும் நீங்கி விடுகின்றது, விரக்தி மிஞ்சுகின்றது. இந்த நிலையில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். இப்பொழுது இறைவன் விட்ட கதி என்கிறீர்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்பது தேவையில்லை. இப்பொழுதும் கூட இன்னும் பாக்கி இருக்கின்றது, நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த தவணை முடிவதற்கு முன்பாக. ஆனால் செவி பலன்கள் இல்லாத வரையில் நம்பிக்கை முடியாது. பார்வைகளும் அதன் பலன்கள் வேண்டும், நம்பிக்கை கொள்ள முடியாது. நாம் இன்று உயிர் உள்ள ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது உயிரற்றது நீக்கப்பட வேண்டுமா? வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நான், விரக்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், கொஞ்சம் கொஞ்சம் உயிர் ஒட்டி கொண்டிருக்கின்றது. அந்த உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதும் நீக்கப்பட்டு விட வேண்டுமா? எதனை விரும்புவோம்? உயிர் அற்ற நிலையிலிருந்து உயிர் உள்ளது நீக்கப்படக்கூடாது, உயிர் உள்ள நிலையிலிருந்து உயிரற்றது நீக்கப்பட வேண்டும். இறைவனால் முடியும், உங்களால் முடியாது. இன்னும் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நாளைய வாழ்க்கை சம்பந்தமாக இன்று திட்டமிட்டு உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பவன் யார்? சகல காரியங்களையும் உங்களுக்காக திட்டமிடுபவன் யார்? அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க அவன் ஒருவனை தவிர இல்லை என்று அடிப்படையை கொண்டிருக்கூடிய அல்லாஹ் ஒருவனை தவிர இல்லை. நீங்கள் அவனை கற்பனையும் செய்ய முடியாது. அப்படி கற்பனை செய்தால் வழி தவறிவிட்டோம். யோகங்களை கொண்டும் வாழ முடியாது, உண்மையை தவறிவிட்டு விட்டோம். தியானங்களில் செவிப்புலன்களில் வாழ வேண்டும், சத்தியம் எது என்பதை நிச்சயமாக உயிரை படைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றின் பக்கம் நாம் திரும்புகின்றோம். இது புத்தகம் சத்தியத்தை அறிவிக்கக்கூடியது. நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்பது தெரியாது, இதற்கு முன்பாக எங்கிருந்தோம் என்று தெரியாது. உயிரற்றதாக இருந்தோம், எங்கு இருந்தோம்? இறைவனுடைய ஆற்றலோடு நாம் இருந்தோம். அந்த இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிய மாட்டேன். ஒரு இருள். நான் படைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த வானங்களும் பூமியும் எனக்காக என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையும் அதுதான், வைத்துக் கொள்வதற்கு இல்லை. அந்த வானங்களும் பூமியும் வெற்றிடத்திலிருந்து படைக்கப்பட்டது. அப்படியானால் அந்த வெற்றிடத்தில் இதை படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, வானங்களையும் பூமியையும். அந்த பூமி எனக்காக, வானம் எனக்காக என்று இருக்கும் பொழுது நான் படைக்கப்படுவதற்கு முன்பாக நானும் வெற்றிடத்தில் இருந்தேன். அந்த இருள்களில் நான் யார் என்பது தெரியாது, இறைவன் அறிந்தவன். 3 காலங்கள் உங்களுக்காக நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள ஒரு இருள் நீங்கள் அமைந்திருந்தது. இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 2வது படைப்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய காலம் முடிய நான் வாழ வேண்டும். எப்படி வாழப்போகின்றேன் என்று எனக்கு தெரியாது. வேண்ட முடியும், விரும்ப முடியும், பொறுமையை மேற்கொள்ள முடியும், நம்பிக்கை கொள்ள முடியும். இதை தவிர எனக்கு கதி கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வளவையும் பின்பற்றுங்கள். இதுவே புத்தகம். நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பது உங்களுடைய வார்த்தை வடிவில், உங்களுடைய அகராதியின் அடிப்படையில், உங்களுடைய மொழி அடிப்படையில் நிச்சயமாக நம்பிக்கைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் நம்பிக்கை என்பது ஒரு செகண்டில் முழுமையாக உணர முடியும். இது எனக்கு தேவை என்பதை எந்த உள்ளம் மறுக்கும்? நம்பிக்கை என்பது தேவையில்லை என்பதை. படித்த முட்டாள்களை தவிர. இந்த காலத்தில் நம்புறதெல்லாம் ஜலமாக நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இல்லாத நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் படித்தவங்க மாதிரி தெரியுது. பொருள் நம்புறது இல்லையா? டாக்டர்களை நம்புறது இல்லையா? நாங்கள் பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பொருளுக்கு உயிர் இருக்கிறதா? கிடையாது. உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறக்கூடிய நீங்கள் ஒரு கொசுவை படைத்திருப்பீர்களா? உயிரை காப்பாற்றக்கூடிய நீங்கள் ஒரு வைரஸை படைக்க முடியுமா? ஒரு கொசுவை படைக்க முடியுமா? உங்களால் ஒரு ஈயை படைக்க முடியுமா? அந்த ஈ உங்களிடமிருந்து ஏதேனும் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் மீண்டும் திரும்ப பெற முடியுமா? அது உங்களுக்காக அந்த ஒரு கொசுவுக்கு எவ்வளோ பெரிய ஞானங்கள் இறைவன் கொடுத்திருக்கின்றான். நீங்கள் அதை அடித்துவிட முடியாது. உங்கள் கைகளை அடிக்க முடியுமே தவிர அது பறந்துவிடும். அந்த காரிருளில் உங்களுடைய உடம்பு முழுவதும் நீங்கள் போர்த்தி கொண்டிருந்தாலும் எந்த இடத்தில் நீங்கள் வெளிப்பட்டிருக்கிறதோ உங்களுடைய உடலுடைய பகுதி அங்கு பார்த்து கடித்துவிட்டு செல்கின்றது. அதற்குரிய அந்த பார்வை அளித்தவன் யார்? நம்முடைய குருட்டு பார்வைக்கும் அந்த கொசுவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எப்படி எவ்வளவு சூட்சுமதி கொடுத்திருக்கின்றார். எனக்கு ஏன் அந்த மாதிரி சூட்சுமதி கொடுக்க மாட்டேன்? ஆசை வேண்டாமா? இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்ப்பேனே தவிர இந்த மாதிரியான ஒரு படை படைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றியோடும் அவனுக்கு புகழாரத்தோடும் நிச்சயமாக இந்த விருப்பத்தை அமைத்த நீ எனக்கு அகத்தின் பார்வையை கொண்டு அறியக்கூடிய சக்தி அளிப்பாயாக. இந்த படைப்பினுடைய உங்களுடைய வவ்வால், உங்களுடைய கொசு இவற்றினுடைய கண்களை காட்டிலும் மிகப்பெரிய அரிய கண் அந்த அகப்பார்வையாக அமைத்திருக்கின்றான். பிரம்மாண்டமான படைப்பு வானங்களும் பூமியும், அதைவிட பிரம்மாண்டமான படைப்பு உங்களுடைய உள்ளம். இதனை மறுப்பவர்கள் யார்? நிச்சயமாக நம் மறுப்பவர்கள் இல்லை. இன்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு சர்வசாதாரணமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழுங்கள், கவலையும் வேண்டாம். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உணர்வாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உணர்வை செவிப்புடன் கொண்டு பார்க்க முடியுமே தவிர
வெளிப்படையான செவிகளை கொண்டு அதனை நான் கேட்க முடியாது. உணர்வின் அடிப்படையில் அந்த உணர்வின் மீது முத்திரையிடப்பட்டு நான் உணர்வற்ற ஜடமாக ஆவதற்கு முன்பாக, அதாவது நம்பிக்கையற்றுவிட்ட ஒரு மனிதனாக ஆவதற்கு முன்பாக, இன்று நான் என் உள்ளத்தை பரிசுத்தமாக்குகின்றேன். என் அறிவை கொண்டு என் உள்ளத்தை தீண்டாமல் என் இறைவனுடைய அருளை கொண்டு அதனை நான் பாதுகாத்து கொண்டு நம்பிக்கையை நான் அதிகப்படுத்திக் கொள்வேன். என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புங்கள். அத்தியாயம் 10:31 வசனம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயத்தை அமைக்கின்றது. நாம் இப்பொழுது இருள்களில் இருக்கின்றோம். ஒளிமிக்க ஒரே ஒரு பாதையானது இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த செய்தி. இந்த செய்தியின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இதை விட்டு விலகிவிட வேண்டாம். இது மட்டும்தான் வாழ்க்கை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாளைய வாழ்க்கை தான். இப்பொழுதுள்ள வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், யோசிக்க முடியாது. அடுத்தது என்ன? அடுத்தது பணமும் பொருளுமா, இதனுடைய அருளும் அமைதியும் பாதுகாப்புமா? எது வேண்டும்? அவனுடைய வாக்கினுடைய தூய்மை நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையா, நான் எவ்வளோ பணம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எண்ணி பார்த்து கொண்டு சேமித்து வைத்துக் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையா? செலவு செய்யுங்கள் இறைவனுடைய அருளுக்காக வேண்டி, சேமித்து வையுங்கள் இறைவனுடைய அருள் தேவையில்லை, நான் இதை கொண்டு வாழ்ந்துடுவேன் என்று. யாருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருக்கின்றதோ தன்னுடைய ஆன்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்து கொண்டான். இறைவனுடைய அருளுக்கு பதிலாக பொருளை ஏற்றுக்கொண்டான். கொஞ்சம் செலவு செய்து பழகுங்கள். நல்ல காரியங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்து பழக வேண்டும். அந்த செலவை இறைவன் அதிகரிப்பான். தன் அருளை கொண்டு உங்களுடைய பொருள்களில் தன்னுடைய உயிரோட்டத்தை கொண்டு வருவான். அந்த நான் சம்பாதிக்கக்கூடிய பொருள் உயிரோட்டம் இருந்தால் அது என்னை விட்டும் அசையும். மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நன்மையான காரியங்களுக்கு அது செலவாகும். எப்பொழுது அசையா சொத்துக்களாக இருக்கின்றதோ, நானும் செத்தவன் அதுவும் செத்தது, உங்களை வாழ்விக்க அது நிச்சயமாக எந்த விதமான நன்மையும் பெறாது. உயிரோட்டம் இல்லாத அந்த அசையா சொத்துக்களை வைத்துக்கொண்டு செத்த ஜலங்களில் புதைகுழிகளில் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை கூடாது. நம்பிக்கை கொண்ட மக்களாக, உயிரோட்டம் பண்ணிய மக்களாக இந்த உலகத்தின் பொருள்களை செலவு செய்யுங்கள். அதற்கு உயிரோட்டம் வேண்டும். அதிலிருந்து இறைவன் உங்களுக்காக அருளை கொண்டு வந்திருக்கின்றான். ஆக இந்த வானங்களும் பூமியும் வெற்றிடத்திலிருந்து படைக்கப்பட்டன. நானும் அதிலிருந்து வெற்றிடத்தினுடைய மாபெரும் ஆற்றலின் சக்தி சக்தியிலிருந்து ஒரு மனித உருவமாக அமைக்கப்பட்டு, அந்த மனித உருவத்திற்கு வெற்றிடத்தின் சக்திகளை அவ்வளவு கொண்டு வந்து உள்ளமாக அமைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தி, அவனுடைய வெற்றிடத்தையும் படைத்தானே, அவனுடைய செய்தி அங்கே இருக்கின்றது. நீங்கள் இந்த பிரபஞ்சங்களில் மிக முக்கியமானவர்கள், என்னுடைய பிரதிநிதிகள். நான் இந்த உலகத்தின் மீது ஆட்சி புரிவோனா, அந்த வானங்களில் அந்த வெற்றிடத்திலும் எனக்கு என்ன தேவை என்பதை உங்களுக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானா? எப்பொழுது நான் வெறுமையாக இருக்கின்றேன், எப்பொழுது மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த செய்தி வருகின்றது, நீங்கள் அமோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. எப்படி வெற்றிடத்தில் வெறுமையாக இருக்கும்பொழுது, விரக்தியோடு இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகின்றது? திசையின் பக்கம் திரும்புங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவை இருக்கின்றது. அது பொருள் அடிப்படையில் இல்லை, படைக்கப்பட இருக்கக்கூடிய உயிரோட்டத்தினுடைய ஆற்றல் அடிப்படையில். நீங்கள் எங்கிருந்து படைக்கப்பட்டீர்களோ அந்த இருள்களில் உங்களை வெளிச்சத்தில் உங்களை கொண்டு வருவதற்காக வேண்டி, நீங்கள் யார் என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இருள், நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. நாளை வாழ்க்கை இந்த இருளிலிருந்து இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்கின்றது. மறுமை என்பது படைக்கப்பட புதிய படை, உங்களுடைய இந்த உடல் அடிந்ததும் படைக்கப்படக்கூடிய இன்னொரு வாழ்க்கை. அதை பற்றியும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. அது என்ன என்று தெரியாது. ஆகவே நாம் இருள்களில் ஒரு படைப்புக்கு பின் மற்றொரு படைப்பாக 3 இருள்களில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முதல் இருள் முடிந்துவிட்டது. வெற்றிடத்தில் நான் எவ்வாறு இருந்தேன் என்று முடிந்துவிட்டது. 2வது இருள் எப்படி வாழப்போகிறேன் என்று தெரியாது. அடுத்ததும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது 3வது இருள். அத்தியாயம் 39 வசனம் 6. ஒரு படைப்புக்கு பின் மற்றொரு படைப்பாக நீங்கள் 3 இருள்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அது வெளிச்சம் வேண்டும். என்னுடைய உள்ளம் அங்கு அமைந்திருக்கிறது. இந்த 3ஐயும் ஒரு சேர உங்களுக்கு அறிவிக்கின்ற உள்ளத்தினுடைய வெளிச்சம் ஒன்று இருக்கின்றது. அது விருப்பம் இருக்கிறது. விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு வாருங்கள். அந்த விருப்பம் உங்களுக்காக உருவாகும் பொழுது அந்த ஒளி என்ன என்பது தெரியும். நீங்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கூட்டாக படைக்கப்படவில்லை, குடும்பங்களாக படைக்கப்படவில்லை, சமுதாயங்களாக படைக்கப்படவில்லை. ஒரே ஒரு ஆன்மாவை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த ஆன்மா ஒரே விஷயத்தை உங்களுக்காக கொண்டிருக்கின்றது. இந்த தெளிவான விஷயம் அவ்வளவு பேருக்கும் பொருந்தும். ஆம் என்று. இப்பொழுது இதனை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்த வேண்டும். எனக்குள்ள தேவை வேறு, ஒவ்வொருவருக்கும் தேவை வேறு. அந்த தேவை என்பது ஜடமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், உயிரோட்டமுள்ள படைப்பாக நான் அதை அமைக்கின்றேன். இந்த ஜடம் உயிரற்றது. அந்த உயிரற்றதை நீக்கி உயிரை கொண்டு வருபவன் நான் தான். சில கிளைகளை பார்த்திருப்பீர்கள், பொடி கிளைகள். அந்த கிளையை போன்றே நடமாடக்கூடிய பூச்சிகள், இலைகள், இலை பூச்சிகள், இன்னும் என்னென்ன பொருள் இருக்கின்றதோ அதற்கு உயிரமைப்பவன் அவன் தான். படைக்கும் ஆற்றல் மிக்கவன். இதற்கு முன்பாக பார்த்தது கிடையாது. ஒரு காஞ்சி பண்ண குச்சி விழுந்த மாதிரி இருக்கும். அது நடக்கும்போது தான் தெரியுது. உண்மையிலே குச்சி தான் உயிரை கொண்டு வந்தவன் இறைவன்.
அதை பற்றி அவனுக்கும் தெரியாது. இலைகளிலிருந்து பூச்சிகளை கொண்டு வருவன் தான். எந்தெந்த உயிரோட்டமில்லாத ஒரு பொருள் என்று நினைக்கின்றீர்களோ உயிரை கொண்டு வருவன் தான். இதனை நாம் அறிந்திருக்கின்றோம், அதிசயித்திருக்கின்றோம். ஆனால் அதனை உபயோகப்படுத்தவில்லை. செவிப்புலன்களும் பார்வைகளும் அங்கு மந்தப்படுத்தப்பட்டுவிட்டன. சூனியங்களில் வாழ்வதன் காரணமாக, என் அறிவை கொண்டு நான் வாழ்வேன் என்ற அந்த சூனியத்தில் வாழ்வதன் காரணமாக. இனி நாம் சூனியக்காரர்களாக வாழக்கூடாது. சூனியக்காரர்கள் கற்பிக்கும் கல்விச்சாலைகளில் எது கற்பிக்கப்பட்டதோ களவும் கற்றும் அற என்று எடுத்துக்கொள்ளாமல் கற்று மர என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது அறம் அல்ல, மரம், ஜடம். மறந்துவிட வேண்டும். ஆக என்னுடைய படிப்பை நான் இன்று விளக்குகின்றேன். என்னுடைய சூனியத்திலிருந்து நான் என்னுடைய ஒளியின் பக்கம் திரும்புகின்றேன். எனக்கு நாளைய வாழ்க்கையின் மீது எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஆக நன்மையை விரும்புகின்றேன், நடக்க வேண்டுமே என்று. நடக்க வேண்டுமே என்பது வேண்டுதல். உள்ளம் அதை செவியேற்றுக் கொண்டிருக்கின்றது. வேண்டுதல் இருக்கக்கூடிய நீங்கள் அதனை அடையும் பொழுது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறுங்கள். நீங்கள் உங்கள் கைகால்களை நான் இயக்குகின்றேன். அதன் அடிப்படையில் அதன் காரணமாக நீங்கள் இயங்கவில்லை, நான் இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய அறிவு அப்படி வேலை செய்யக்கூடாது. உங்களுடைய கைகால்களின் இயக்கத்தின் காரணமாக ஒரு பொருளை நீங்கள் உருவாக்கும் பொழுது, படைக்கும் பொழுது, நான் என் கைகளை கால்களை கொண்டு உருவாக்கினேன். இதை உங்களுக்காக இயக்கியது யார்? இதுவரையில் இயங்காதது புதிய அமைப்பில் இயக்கி ஒரு படைப்பை கண்டுபிடிப்பதும் சரி. அந்த கண்டுபிடிப்பில் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டத்திற்கு நீங்கள் படைக்க முடியாது. நான் ஒரு ஜடத்தை படைக்கின்றேன், உயிரோட்டத்தை கொடியிறவினேன் என்று கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் படைப்பாளர்களாக நீங்கள் ஆகின்றீர்கள். படைப்பாளரோடு இணைந்து இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு கற்பித்தோம், உங்களோடு நான் இணைந்திருக்கின்றேன், நான் என்று கூறுகின்றேன். நீங்களோ அதனை படைத்த பிறகு என்னை விலக்கிவிட்டு நான் என்று கூறுகின்றீர்கள், பெருமைப்படுகின்றீர்கள். இனி அது உயிரோட்டம் நீங்கிவிட்டது, ஜடப்பொருள் தான். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்று உபயோகமாக வேண்டுமென்றால், என் இறைவனே நீ எனக்கு கொடுத்தாய் என்ற அந்த பணிவு வேண்டும். நான் சம்பாதித்தேன் என்று ஊருக்கு நீங்கள் பெருமையாக வைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த பணத்தையும் பொருள்களையும் கொண்டு ஊர் முன்பாக வராதீர்கள். அங்கு உயிரோட்டம் போய்விடும். உயிரோட்டம் வேண்டுமென்றால் இப்பொழுது நான் பணிவை மேற்கொள்கின்றேன். என்னுடைய பொருள் இப்பொழுது அதிகமாகின்றது. ஏனென்றால் அதுக்கு உயிரோட்டம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அது படைப்பாளனால் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய பணமும், என்னுடைய சொத்துக்களும், என்னுடைய மக்களும், என்னுடைய குடும்பமும், என்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக நன்மையை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெருமையையும் உங்களுடைய அகம்பாவத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். நான் என்ற அந்த ஒன்றை நீக்கிக்கொண்டு நான் என் இறைவனோடு இணைந்திருக்கின்றேன். என் இறைவன் மூலமாக எனக்கு கிடைத்தது, எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்று அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நிச்சயமாக நான் எவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய பேராற்றலை கொண்டிருந்த போதிலும் சரி, என் இறைவன் எனக்கு உதவி செய்தால் தவிர எந்த உதவியும் இல்லை. என்னிடம் இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு பிறருக்கு இல்லாதவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன், அவ்வளவுதான். எந்த புகழ்ச்சியும் இருக்கக்கூடாது. மறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். யார் இந்த மறைவான வாழ்க்கையை விரும்புகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய திருப்திக்கும் இறைவனுடைய அருளுக்கும் உரியவர்களாக ஆகின்றார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் இருக்கின்றன. ஒரு சொற்பமான ஒரு பொருளாதாரம் இருக்கின்றது. பெரும்பாலும் அது உயிரிட்டு விட்டது. இந்த உயிரிட்டதை நீக்க வேண்டும், அசையச் செய்ய வேண்டும். தர்மம் செய்யுங்கள். உங்களை விட்டும் அது நன்மையான காரியங்களுக்கு இறைவனுடைய அந்த பொருத்தத்திற்காக வேண்டி அது அசையும் பொழுது அந்த அசைவு உயிரோட்டமிக்கதாக மாறி உங்களுக்கு உணர்வையும் கொடுத்து பாதையும் அமைத்து இன்னும் இந்த உலகத்திலேயே சீமான்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். தரித்திரம் பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று ஒரு புதிய மலர்ச்சிமிக்க வாழ்க்கையாக இங்கு உருவாக ஆரம்பிக்கின்றது. ஆக மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், சந்தேகமும் வேண்டாம். இது அத்தியாயம் 2 வசனம் 2. இதுவே புத்தகம். சூனியங்களை நம்புவதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கப்பட்டுக்கூடிய அந்த திசையின் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள். அந்த இறையின் பக்கம் திரும்புகின்றீர்கள். என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கை வேண்டும். கொடுத்தவன் அவன்தான். நீங்கள் வாங்கி கொண்டீர்கள். கொடுத்தவனுக்கும் வாங்கி கொண்டவங்களுக்கும் உறுதி பிரமாணம் முடிந்துவிட்டது. அவன் தன்னுடைய வாக்குறுதியில் மீறாதவன். நான் என்ற அந்த அடிப்படையை நீங்கி என் இறைவனோடு நான் இணைந்திருக்கின்றேன். அவன் நாம் என்று கூறுகின்றான். ஆக அவன் என்னை முன்னிலைப்படுத்துகின்றான், அவன் என்னை வழிநடத்துகின்றான். அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து புகழும் அவன் ஒருவனுக்குத்தான். இந்த மனிதர்களிடத்தில் நான் கண்ணியத்தையோ கௌரவத்தையோ ஒரு காலம் நாட மாட்டேன். சாதாரண சராசரி மனிதனாக நான் வாழ விரும்புகின்றேன் என்ற விருப்பத்தை வையுங்கள். என்னை ஒருபோதும் என்னுடைய பெருமை தீண்டிவிட வேண்டாம் இறைவனே என்று இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். பணிவோடு நான் நடக்க வேண்டும் என்று அந்த அடிப்படை கொண்டு கேளுங்கள். உயிரோட்டம் உங்களுக்கு பிறக்கின்றது. செவிப்புலனும் பார்வைப்புலனும் அகத்தில் நிச்சயமாக அது பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றன. இந்த
இந்த அகப்பார்வையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். புறப்பார்வை நிச்சயமாக புறம்போக்கு பார்வை உங்களை வடிகேட்டிலாக்கிவிடும், பெருமைக்குள்ளாக்கிவிடும். அந்த வாழ்க்கையை விட்டு இன்று நாம் திரும்புகின்றோம். உங்களுடைய இறைவன் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் இனி என்பதை கவனிப்பனாக இருக்கின்றான். என்னுடைய பெருமை நிச்சயமாக நான் நீக்கிக் கொண்டு விட்டேன், ஒன்றும் ஒப்படைத்து விட்டேன், ஒருபோதும் எனக்கு பெருமை வேண்டாம். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்த பிறகு நான் வரல, எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இதற்காக இந்த அறையில் அமைதி நில வேண்டும், பிரார்த்தனைக்காக வேண்டி வருவோர் நம்பிக்கையாக வரக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தை உன் பக்கம் திருப்ப வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நான் எதுவும் இல்லை, உனக்கு முன்பாக நான் ஒரு அடிமை. ஒவ்வொருவரும் இறை அடியார்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அடிமை என்ற அந்த பணிவு ஒவ்வொருடம் இருக்க வேண்டும். எப்பொழுது உன்னை விட நான் மேலானவன் என்று கருதுகின்றேனோ, எல்லாவற்றுக்கும் மேலானவர் இருக்கும்பொழுது, எல்லோருமே அடிமைகள் என்று இருக்கும் பொழுது, நமக்குள் ஒருவர் மிஞ்சியிருக்கின்றார், ஒருவர் தாழ்ந்திருக்கின்றார், ஒருவருக்கு கண்ணியம் வேண்டும், பெருமை வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர் இறைவனாக ஆகிவிட்டார், தன்னை ஆக்கி கொண்டு விட்டார். இனி அவருக்கு கேடுதான். பெருமையை இன்று நாம் விட்டுவிட்டார். 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு செல்வம் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை ஒழித்து விட்டால் இன்று நாம் சீமான்கள். இறைவனுடைய மாபெரும் ஆற்றலை கொண்டு நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். எவ்வளவு பெரிய வசதிகள், வாய்ப்புகள், வாழ்க்கையினுடைய அமைப்புகளை கொண்டிருந்தாலும் சரி, நம்மை பற்றி எவருக்கும் தெரியக்கூடாது. எந்த கண்ணியமும் இந்த மனிதர்களிடம் கூடாது. நான் இவர்களுக்கு மேலாக இருக்கக்கூடாது. அடிமை என்ற அந்த அடிப்படையை கொண்டு சர்வ சாதாரணமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் கோடான கோடி உலகத்தினுடைய பொருள் வைத்திருந்தாலும் சரி, இதனை விரும்பியதன் காரணமாக மற்ற மனிதர்கள் உங்களை சராசரியாக பார்ப்பார்கள். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு பெரும் பாக்கியம். நான் இறை அடிமையாக இருக்கின்றேன், இறை அடியானாக இருக்கின்றேன். நிச்சயமாக தன் அடியார்களை அவன் கைவிடுவோனில்லை. இன்னும் மேலும் 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 உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் அமைப்பான். இருதயம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். அந்த உள்ளத்தில் நீங்கள் தங்குங்கள். இறைவன் அறிவிக்கூடிய ஒவ்வொன்றையும் தெளிவாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஞானம் உங்களுக்கு உண்டு. இருள்களில் பார்க்கக்கூடிய அந்த ஒளி உங்களுக்கு உண்டு. 3 இருள்களையும் சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த பாதை உங்களுக்காக உண்டு. உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது இறைவன் அமைத்திருக்கின்றான். கவலையும் பயமும் வேண்டாம். சாதாரணமான அழகான செய்தி, பிரம்மாண்டமான ஒரு இறைவனுடைய படைப்பாக அது மலர் இருக்கின்றது. உங்களுடைய பொருள்களை வைத்துக்கொண்டு எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். எண்ண முடியாத இறைவனுடைய பாக்கியங்கள் வேண்டும் என்று பாருங்கள். யாருக்கு என்ன தேவையோ அதனை கொடுத்து விடுங்கள். அடுத்தவர்களுடைய பொருள்களை கொண்டு வாழ முடியும் என்று எண்ணி விடாதீர்கள். அதனை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக நான் என்றென்று வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணாதீர்கள். பெரும் தரித்திரம் நமக்காக காத்திருக்கின்றது. உள்ளட்சமுடையவர்கள் கவனிக்கட்டும். அடுத்தவர்களுடைய பொருள்களை நான் வைத்துக் கொண்டிருக்கும் வரையில் நிச்சயமாக நான் சபிக்கப்பட்டவன். என்னுடைய புத்தகத்திற்கு அப்பால் புத்தகங்கள் வேலை செய்யும், புத்தகம் வேலை செய்யாது. புத்தகத்தை நம்ப முடியாது. பிறருக்கு நான் பொய் சொல்லி நான் ஒரு காரியம் சம்பாதித்து விட்டேன், ஒரு பொருளை சம்பாதித்து விட்டேன், அடுத்தவர்களுடைய பொருள் திருடிவிட்டேன் என்பது, அதில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நரக வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செலவு செய்யுங்கள். நாம் அறிந்தோ அறியாமலோ நிறைய தவறுகள் நம்முடைய பொருள்களாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். செலவு செய்யுங்கள். உன்னுடைய பொருத்தத்திற்காக, என்னுடைய பெருமைக்காக இல்லை. ஆக மறைவிலும் செலவு செய்யுங்கள், வெளிப்படையாகவும் செலவு செய்யுங்கள். இரண்டும் நன்மையானதே. என்றாலும் மறைவாக செலவு செய்வது இன்னும் பொருத்தத்திற்குரியதாக இருக்கும். இறைவனுடைய பொருத்தத்திற்குரியதாக இருக்கும். இறைவனுடைய உதவி வேண்டும், ஏன் இல்லை என்று நாம் நம்முடைய மனதில் பெரும் கேள்விகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைவேறுவதற்கு காரணம் பிறரின் பொருட்களை தவறான முறையில் கொண்டு வருவதன் காரணமாக. நம்முடைய தொழில்கள் இருக்கின்றன. பிஸ்னஸ் பொய் சொல்லாமல் பண்ண முடியுமா? அடுத்தவர்களை பொய்யை சொல்லி நம்ப வைத்து அதன் காரணமாக அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய இந்த வகையை உபயோகிக்காமல் நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியாது. டாக்டராக இருக்கிறேன், நான் உன் உயிரை காப்பாற்றுவேன்னு பொய் சொல்லி நயவஞ்சகமாக சம்பாதிக்கிறத தவிர்த்து உண்மையை கொண்டு நான் சம்பாதிக்கிறேன். உயிரை காப்பாற்றக்கூடிய நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். எல்லோருக்கும் சுகமாக வேண்டும், சுகத்தை கொடுக்க வந்தவன் நான் என்று இருக்கும்பொழுது எல்லாருமே சுகமாக இருக்காங்க. அங்கே போவேனா நோயாளி இல்லையேன்னு வருத்தப்படுவேன். உங்களுடைய பொருள் என்ற அந்த ஜடம், உயிரற்ற ஜடத்தை நீங்கள் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனை நீங்கள் அசைய செய்யுங்கள். உயிரோட்டம் இருந்தால் அசைய வேண்டும், கொடுங்கள்.
ஒவ்வொருவரும் உங்களுடைய பொருள்களிலிருந்து நன்மையான காரியங்களுக்காக கொடுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அது இரட்டிப்பாக்குகின்றான், பன்மடங்காக ஆக்குகின்றான். உயிரோட்டத்துடன் வெறும் பொருள்களின் ஜலம் அடிப்படையில் அல்ல, உங்களுடைய உள்ளமும் இனி இயங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பொருள்களுக்கு உயிர் அற்ற அந்த பொருள்களின் உயிரோட்டத்தை நீக்குகின்றான், உயிரோட்டத்தை கொண்டு வருகின்றான். அது தானே விளங்கும், தானே அது உருவாகும். இன்னும் நீங்கள் அதை சம்பாதிப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. இது இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய மாபெரும் அருளுமாகும். அந்த அருளாளன் எனக்கு வேண்டும் என்ற அந்த நினைவேற்றம் நீங்கள் அகன்று விடாதீர்கள். அகப்பார்வையுடையவர்களாக நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பொய் சொல்லும் பொழுது அந்த பொய்யை கொண்டு நான் வாழ்கின்றேன், அந்த பொய்யிலிருந்து நான் சம்பாதித்த பொருளை கொண்டு எனக்கும் என் குடும்பத்திற்கும் கொடுக்கின்றேன். அந்த உணவுப் பொருள் நிச்சயமாக விஷத்தன்மை வாய்ந்தது, விஷத்தன்மை வாய்ந்தது. அதனை என் குடும்பத்திற்கு நான் பெருமையோடு ஊட்டுகின்றேன், பணக்காரன் என்ற பெருமை கொண்டு. அவர்களுக்கு உணர்வு மறுத்து போகின்றது, பார்வைப்புலனும் செவிப்புலன்களும் இல்லை என்றாகின்றது, ஜடங்களாக வளர்ந்து வருகின்றார்கள். மனித இனத்திற்கு ஒரு பெரும் பாரமாக, இறைவனால் வெறுக்கப்பட்ட குடும்பமாக வளர்கின்றது. எப்பொழுது நான் சபிக்கப்பட்ட பொருளை உண்டேனோ, பிறரை ஏமாற்றி அந்த பொருளை கொண்டு பொருளை வாங்கி நான் உண்டேனோ, அந்த கெட்ட தன்மை எனக்கு உணர்வை மடங்கெடுக்க செய்து உணர்ச்சிகளில் வாழ வைக்கும். இறைவனுடைய சொற்களை நான் நம்ப முடியாது, என்னுடைய அறிவை மட்டும்தான் நம்ப முடியும். உலகத்துடைய மனிதர்களுடைய அறிவை நம்பி ஒருவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை மிதித்து ஒருவர் மேலே வர வேண்டும், பின்னர் பெருமையும் அகம்பாவும் அடிச்சட்டியங்களையும் கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் பக்கம் மட்டும்தான் நம்மை திருப்போம். புத்தகத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய மாபெரும் இறைவனுடைய ஒரு எச்சரிக்கையும் நற்செய்தியுமாக இது ஒரு நன்மாராயம். கவலை இல்லாத வாழ்க்கை வாடுங்கள், பயமில்லாத வாழ்க்கை வாடுங்கள். நீங்கள் சம்பாதித்து வைத்துக்கூடிய பொருள்கள் ஒவ்வொன்றும் தீட்டுப்பட்டவை, அதிலிருந்து தீட்டு நீங்க வேண்டும், இறைவனுடைய அருள் பெருக வேண்டும். நன்மையான காரியங்களுக்கு கொடுத்து உதவுங்கள், உங்களுடைய இறைவனுக்காக வேண்டி, பெருமைக்காக அல்ல. நீங்கள் மற்றவர்களுக்கு உணவை கொடுக்கும் பொழுது அந்த உணர்வோடு கொடுங்கள், இது மற்றவர்களுக்கு முடியாது என்று. யார் இந்த உணர்வோடு கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த உணவு யார் வீட்டுக்கு செல்கின்றதோ, இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இருப்போருக்கும் இல்லாதவர்களுக்கும் இறப்போருக்கும் கொடுங்கள். இந்த உணவு வித்தியாசமானது, அவர்கள் ஒன்றும் உணவை போன்றதல்ல. நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரங்கள் அவங்கள்ட்ட வாங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல மனிதர்கள் வரும்பொழுது நிச்சயமாக அந்த நல்ல மனிதர்கள் உங்களுக்காக சமைத்த அந்த உணவு உங்களுக்கு உணர்வை கொடுக்கும், உங்களுடைய செவிப்பலன்களை உங்களுக்காக பாதுகாக்கும், இறைவனுடன் நெருக்கமாக்கி வைக்கும், இருள்களிலிருந்து வெளியேற்றி உங்களை வெளிச்சத்தில் பார்க்கொண்டு வரும். ஆக நல்ல மனிதர்கள் உங்களுக்காக கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்கு இந்த காசு, இந்த விஷயத்தை நமக்கு கொண்டு வர்றாங்க, நமக்கு தேவையில்லையே, நாம் இருக்கப்பட்டவங்களாச்சும் நினைக்க வேண்டாம். யாரேனும் உங்களுடைய வீட்டுக்கு வருவார்களானால் ஒரு பழமாவது வாங்கிட்டு வருவாங்க. இந்த அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம், ஒரு நல்ல செய்தி எடுப்போம். உணவுக்கு நிகரான ஒரு செய்தி கிடையாது. அந்த உணவை கொண்டு போகிறதுக்காக பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு படம் ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க. அது சாதாரண படம் அல்ல. 10 பேர் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சரி, 2 பணம் கொடுத்துருக்காங்க, அது 10 பேர் பங்கிட்டு சாப்பிடுங்க. உணர்வு உண்டு. வெறும் கையோடு போகக்கூடாது, எந்த வீட்டுக்கும் உணர்வோடு போக வேண்டும். ஒரு நல்ல செய்திகளை கொண்டு போகுங்கள். அப்படி இல்லை என்றால் நல்ல உணர்வோடு ஏதேனும் அவர்களுக்காக கொண்டு செல்லுங்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பது நல்ல செய்தியை நீங்கள் கேட்பதற்காக வேண்டி, நான் வந்திருப்பது நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி. உணவு இதிலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்படும், இதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு. யார் இதனை நிராகரிக்கின்றார்களோ தங்களுக்கு தாங்களே அநியாயமான வாழ்க்கையை தொடர விரும்புகின்றார்கள். நிச்சயமாக சூனியத்தை நம்பாதீர்கள், வெளிச்சத்தை நம்புங்கள். அகப்பார்வையுடையவராக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று உயர ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய பொருள்களிலிருந்து செலவு செய்யுங்கள். இறை உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை வாருங்கள். கவலையும் பயமும் இருக்கும் பொழுதெல்லாம் மன்னித்து இறைவனே, நிச்சயமாக செலவு செய்வதற்கு, கஞ்சத்தனத்தை நீக்குவதற்கு நீ உதவி செய். என் பொருள்களை நான் கொடுத்துவிட்டால் எங்கு நான் தரித்திரத்துக்குள்ளாகிவிடுவேனோ என்று ஊர் மக்கள் அனைவரும் சொல்வார்கள். நிச்சயமாக நான் அதை நம்பவில்லை. உன்னை நம்பிக்கை கொண்டேன். உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாகவும் உன்னை திருப்திக்கு பொருத்தமானவனாகவும் நீ என்னை பற்றி திருப்தி கொள்ளவும் நிச்சயமாக நான் உடன் திரும்புகின்றேன். நம்முடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். இன்று நாம் செலவு செய்ய ஆரம்பிக்கின்றோம். மாபெரும் சீமான்தனமான வாழ்க்கைக்காக, தேவையில்லாமல், மனிதர்கள் உதவி தேவையில்லாமல் இறைவனுடைய அந்த அனுகிரகத்தை கொண்டு வாழக்கூடிய அகப்பார்வையுடையவராக, இருள்களிலிருந்து வெளிச்சம் வந்தவர்களாக, பிரகாசமான மனங்களோடும் உள்ளத்தோடும் அந்த கண்களுடைய பிரதிபலிப்போடும் இன்று முதலாக நம்முடைய புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் உதவி செய்வான்.